அந்த கதையாட்டம் ஒரு ஓட்ட செயினை கழட்டி கொடுத்து இந்த வீட்டில் இவளுக்கும் பங்கு இருக்குன்னு இவ தங்கச்சிக்காரி சொல்லிட்டு போனா. அவ தயவுல நாங்க வாழ்ந்தோன்னு இருந்துடக்கூடாது. அந்த கடனை எல்லாம் நாம தான் அடைக்கணும். அந்த பொறுப்பு இவளுக்கு இருக்கு. என்னடித்தா புரிஞ்சதில்ல? புரியுது பாட்டி. புரிஞ்சா சரி. என்னையே பாத்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் இந்த எம்ப்ராய்டரிலாம் போட்டு வை. செய்வல்ல? செய்றேன் பாட்டி. பரவாயில்ல, உன் தங்கச்சிக்காரி ஆட்டம் இல்லாம உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கே. சீக்கிரம் வேலையை பாரு, சரியா? சரி. அம்மாடி, வழக்கமாக நான் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட தாம்மா கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிட்டா. அம்மா திடீர்னு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருச்சு. நீ எதுவும் தப்பா நினச்சிக்காதம்மா. மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்டே கொடுங்க, நானே செய்கிறேன். எனக்கு இது நல்ல தெரிஞ்ச வேலை தான் மாமா, நானே செய்கிறேன். சரிதா, அப்புறம் என்ன மாதிரி டிசைன் வேணும்னு உனக்கு ஃபோனில் அனுப்பி வைக்கிறேம்மா. சரிங்க மாமா. சரிம்மா. உதடுக்கு சாயம் எப்படி பூசணும், கண்ணுக்கு எப்படி மை போடணும், இதெல்லாம் சக்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் தெரியுதுல்ல. அதே மாதிரி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும்னு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீ ஒரு மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தா நீ தெரிஞ்சுக்கிட்ட? ஒரு மாமியாரா எப்படி நடந்துக்கணும்னு என்ன பார்த்து நீ தெரிஞ்சுக்க. என்ன என்ன சர்க்கஸா நடக்குது? அப்படியே உருன்னு பார்த்துக்கிட்டு நிக்கிற? போ போ, இந்த பக்கம். சக்தி, இந்த பக்கம் வா. இத பாரு, துணியை தோய். இத பாரு தேனு, வீட்டுல இருக்கிற எல்லார் துணி நீ தான் துவைக்கணும். சரி. அது மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். புரியுதா? தோயே, இப்படி இப்படி இப்படின்னா இத பாரு, இனிமே நீ ஒரு வேலை செய்யக்கூடாது. இந்த வீட்டுல எல்லா வேலையும் இவ தான் செய்யணும். இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. முத கடமை இவளோடது இதுதான். புரிஞ்சுதா? தேனு, சீக்கிரம் தோச்சு முடிச்சிட்டு வா, உள்ள நிறைய வேலை கிடக்கு. நீ போ, போமா, நீ தோவ. ஏற்கனவே கல்யாணத்தை நிறுத்த வந்தா. நல்ல வேலை, ஜீவா ஏதோ தடுத்து நிப்பாட்டிட்டான். இனிமே பக்கமே போக கூடாது. என்ன கட் பண்றாங்க? போன வாட்டி கொடுத்ததுல ஒண்ணு மட்டும் இருக்கு, அதை மட்டும் பாத்துக்கோங்க. இவ விட மாட்டா போல இருக்கே. இவளை என்ன பண்றதுன்னே தெரியலையே. அண்ணா, ஆமாண்ணா, அவ்வளவுதானே, நான் கிளம்புறேன். ஏன் எடுக்க மாட்டேங்கிறா?
வேணும்னு எடுக்காம இருக்காளா? கண்டிப்பா அவங்க தம்பி போய் எல்லாத்தையும் சொல்லிருப்பான். என்னை அப்படியே வெட்டி விட்டுறலான்னு பாக்குறியல்ல? நான் விட மாட்டேன். இன்னைக்கு கூட அம்மாக்கு ஃபோன் பண்ணப்போ மீனாட்சி ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுக்காம போயிட்டான்னு சொன்னாங்க. விடுங்க மதினி, இதான் கவலையா? இப்போ என்ன, நீங்க செஞ்ச வத்த குழம்ப உங்க தங்கச்சி சாப்பிடணும், அவ்வளவுதானே? நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுங்க, நான் அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். பாத்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டே எப்படி சொல்றீங்க. எனக்கு என்ன வேலை? இதை விட ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, அவங்கள பார்த்தா தெரியும். காலைல சலகம் கட்டிட்டு நிப்பா, அவனை இவனேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவா. நீங்க பயப்படாதீங்க, நான் எதுவும் பேச மாட்டேன். சாப்பாடை டெலிவரி பண்ணிட்டு அமைதியா வந்துடுறேன். ஆ? ம், சூப்பர். ஒரு 5 நிமிஷம் இருங்க, இதோ ஆ, இப்போ ஆ. ரெடி ஆயிடும். சீக்கிரம் வந்து நீ வெளியே வெயிட் பண்றேன். ஒரு 5 நிமிஷம். ரெடியா? இந்தாங்க. ஓகே மதினி, இது உங்க தங்கச்சி கிட்ட சேர்த்துடுறேன். ம், நீங்க சாப்பிட்டு போங்க. ஆடா நான் சும்மா சுத்துறவன் மதினி, எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, டயத்துக்கு சாப்பிடணும். சரி மதினி, நாள்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. மற்றா நீ மட்டும் சென்னைக்கு வந்தா போதும், உன்னை சூப்பரா போட்டோஸ் எடுத்து உனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிடலாம். ஆனா நான் தான் ஆன்லைன்ல நிறைய போட்டோஸ் போஸ்ட் பண்றேன்ல, அது பத்தாதா? அதுல நீ அழகா தான் இருக்க, ஆனா போட்டோ பார்க்க இன்னும் ப்ரொஃபஷனலா இருக்கணும்ல. சென்னைக்கு மட்டும் நீ வந்த, அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடலாம். நான் போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே? சென்னைக்கா? ஆமா, அப்படியே நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு உன்னை ஆட் ஏஜென்சிஸ்ல கூட இன்ட்ரோ பண்ணி வைப்பேன். ஆனா என் வீட்ல சென்னைக்கெல்லாம் போக அலோ பண்ண மாட்டாங்கப்பா. நான் இந்த மதுரையை விட்டு எங்கேயும் போனதில்ல. அதுவும் என் அப்பத்தா இருக்காங்களா, அவங்க எங்கேயுமே விடவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ பெரிய மாடல் ஆக முடியும்? மதுரையிலே இருந்தா உன்னை யாருக்கு தான் தெரியும்? நீ எப்படியாவது சென்னை வா, நான் இருக்கேன்.